இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை விஷயத்தோட நான் சேர்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க இப்ப பார்க்கும் பொழுது இது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ கிட்டத்தட்ட பிஜேபியா மாறிட்டாரா அதெல்லாம் தாண்டி நான் வந்து அதுல ஒரு சட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீ என்னதான் நீங்க தலைகீழாம நடந்தாலும் இன்னைக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது கிடையாது. இன்னைக்கு வந்து இஸ்லாமியரோட வாக்குகளோ கிறிஸ்தவ வாக்கு அப்போ இது வந்து ப்ரோ ஹிந்துத்துவா மாறிடுச்சு. அதுக்கு நம்ம ஈல்ட் ஆயிடுவோம் அந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார் நினைக்கின்றேன். அப்படி நடக்கும் பொழுது என்ன ஒரு சிக்கல் ஏற்படும்னா, அவருக்கு அந்த ஹிந்து ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகலாம். நீங்க சொல்ல போனா இவரோட கடைசி பிரச்சார முடியல இந்துக்களாக ஒன்றிணைங்கள் சொன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல நடக்கலாம். ஏன்னா அவர் இல்லங்க அவர் நமக்கான ஸ்கோப் யாருங்கிறத அவர் புரிஞ்சுட்டு போறாரு. கோயம்புத்தூர்ல அந்த விஷயத்தை பேசுறாருன்னா அவர் வந்து அதற்கான வாய்ப்பு நான் தவறெல்லாம் சொல்லல. அவர் நமக்கான கூட்டம் இதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு தெளிவான பார்வை. இதுல என்ன பிரச்சனைனா இப்ப திமுக எனக்கு பிடிக்கல, திமுக வந்து இந்த காரணங்கள் எனக்கு பிடிக்கல, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா அந்த வாக்குகள் கூட ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு போடலாம் நினைச்சிட்டு இல்லங்க அந்த கூட்டணியில பாஜக இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரும் அந்த குரலாக ஒழிக்க துவங்கிவிட்டார். அப்ப நம்ம விஜய் ஒரு மாற்றாக போடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் இந்த களம் வந்து இன்னும் ஷார்ப்பா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இது இருக்குன்னு பார்க்கின்றேன். இந்த மும்முனை போட்டி விஜய் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு இருமுனை போட்டியாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அவர் தீவிரமாக களத்திற்கு செல்ல வேண்டும். பல பிரச்சனை எடுத்து பேச வேண்டும். அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசி அவங்களை அணுகி பேசும்போது நிச்சயமாக பெரிய வரவேற்பு இருக்கு. பெண்கள் மத்தியில நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க பெண்களுக்கு கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அது தமிழ் புதல்வன் திட்டமா பசங்களுக்கும் ஏன் மாறுதுன்னா அதுக்கும் விஜய் ஒரு ஃபேக்டர். ஏன்னா இப்ப ஒரு பெரிய இளம் பட்டாளத்தை அவர் வச்சிருக்காரு, இளைஞர்களை கவரக்கூடியவர்களா இருக்கிறார். நீங்க மகளிர் உரிமை தொகை என்ன கொடுத்தாலும் பெண்கள் செக்டார் பேசும்போது விஜய்க்கு தான் நாங்க வாக்களிப்போம் சொல்றவங்க அது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமாங்கிறது அவர் என்ன செய்ய போகிறார் பொறுத்து தான் தீவிரமாக களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது.